Good evening, praise Lord. Welcome to this video. சங்கீதம் 149 பார்த்திங்கன்னா, அந்த கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா அப்படின்ட்டு இந்த சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட வசனம் மட்டும்தான் சொல்லி தருவாங்களே தவிர வேறு எதுவுமே பேசவே மாட்டாங்க. எங்கள் மாமா ஒருத்தர் எப்போவுமே அந்த வசனம்தான் சொல்லித்தருவார். அதில் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்றது ஒன்று. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் வராமல் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் புக்கு வச்சு படிக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இது வரைக்கும் தூக்கம் ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. இவ்வளோ நேரம் தூங்கி தான் நான் இப்போ எழுந்து இந்த ஐடியா கிடச்சி நான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் நான் பேசுகிற பேச்சு வரங்கள் முதல்ல எனக்கு இருந்தது. அது எனக்கு இருந்ததுன்னு தெரில அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன், இழந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பமா எனக்கு வேறு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வரங்களை இழந்துட்டீங்க, அதை திரும்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்கு வரங்களும் ஆவிகள் பகுத்தறியும் வரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இழந்த வரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அதை எப்படி காத்து கொள்ளவும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது கர்த்தர் சொல்லாத வார்த்தையை நான் பேசுகிறதே இல்லை. அனாவசியமாக நம்ம இன்னொருத்தரை கேலி பேசவோ இல்லை அது மாதிரி ஏதோ முட்டாள்தனமான காரியங்களை பேசவோ கூடாதுன்றது எனக்கு தீர்மானமாக நான் இருக்கிறேன். அதாவது வம்பும் பரியாசமும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது இல்லையா? அது போல் இன்றைக்கி நான் அப்படி உட்காந்துருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு எப்போவுமே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டர் ராதா சொல்லி தந்தாங்க. எதையாவது சம்பாதிக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கும் வசனம் இருக்குது, ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி சொல்லிட்டு அநீதமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்ட்டு இருக்கேன். சிநேகிதர் அப்படின்னா எல்லாத்துக்குமே லிமிட்டு இருக்குது. யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் அவங்க இருக்கணும். அவங்கக்கிட்ட என்ன பேச்சு பேசணுங்கிறதுக்கு இருக்குது லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. கணக்கு பாடம் படித்தவங்களுக்கு அது தெரியும். லிமிட்டுங்கிறது தனி சாப்டர். அதுபோல் இப்படி ஊழியத்திலே இருக்கிறது அது ஒரு உபவாச ஜீவியம். அப்படின்னாக்கா நம்மளே கட்டி போட்டு வச்சுக்கணும், கை கால்களை கட்டி போட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இருந்தால் கூட நான் கல்லூரியில் படித்த போது கொஞ்சம் ஃப்ரீடம் கர்த்தர் கொடுத்துருந்தார். ஒரு 5 வருடங்கள். அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாவல்ஸ் நிறைய மில்சன் பூன்ஸ் அது மாதிரிலாம் நிறைய படிப்பேன். அதில் படித்தது இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த பெரிய கிளாஸில் ஆரஞ்சு ஜூஸ், எக்ஸ் அண்ட் பேக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதா நிறைய புஸ்தகங்களில் அது மாதிரி இருக்கும்.
அதுமாரி ஆங்கில புத்தகங்களில் அதுமாரி நான் படிச்சிருக்கேன். அதேமாரி இன்றைக்கும் எனக்கு பெரிய கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு கிடச்சிது. அதுபோல் கொஞ்ச நாள் எக்கு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனால் அந்த எக்கு யோக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. இப்போ திரும்பவும் அதை நான் சாப்பிட கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்குறார். இன்னொன்று நமக்கு எங்கேயோ வெளியே போகிறோம், ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட் எய்டு ஆடைகள் எல்லாம் உடனே மாற்றி அந்த மாதிரி சுத்தபத்தமாக இருந்தாலே பாதி ஜுரம் போய்டும். இப்பயும் ஹாஸ்பிட்டலில் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஜுரம் இருந்தால் கூட காலையில் வெந்நீர் வச்சு குளிக்க தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாடங்கள்லாம் நான் ஃபஸ்ட் எய்டு அதெல்லாம் நான் அந்த புத்தகங்களில் கற்றுக்கொண்டேன். நான் ஏதோ பண்ணாட மாதிரி படிக்கிறதா நிறைய பேர் என்னை தப்பாக நினைக்கிறாங்க. அதேமாரி சில பேர் எனக்காக பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்களாம். 10:30 மணிக்கு மேலே ஏதோ மோசமான படங்கள் ஒளிபரப்பாகிறத நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நினச்சி எங்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்காக ஜெபமும் செய்கிறதா கேள்விப்பட்டேன். அதில் தேவையற்ற ஒன்று ஏன்னா நான் பண்ணாட கிடையாது. 3வது என்னென்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்குரிய ப்ரோட்டோகால்ஸ் என்ன அதெல்லாம் நான் புத்தகங்களில் படிச்சிருக்கேன். அப்புறம் எதையுமே மறைக்க முடியாது. முக்கியமாக நான் கணவன் மனைவி உறவுகள் அதை மறைக்க முடியாது. ஒருத்தரோட நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னா அதை மற்றவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். எதையுமே மறைச்சிட முடியாது. வால்ஸ் ஹேவ் இயர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதேமாரி கர்த்தருடைய ஊழியத்தில் அதான் உபவாசமாக நான் இருப்பதுனால அந்த மாதிரிலாம் எனக்கு நல்ல ஆகாரங்கள் எனக்கு கிடைக்குது. அதுமாரி பணம் இல்லைன்னு நினச்சிட்டேன் நேற்று வரைக்கும். இன்றைக்கி இப்போ 5 lakhs எப்படி மெச்சூர் ஆகி எனக்கு பணங்கள் கிடைச்சிடுச்சு. கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட் வீக் கம்யூனிட்டி சர்வீஸ் அட்டன் பண்ணதுக்காக நான் சென்னை போயிட்டு அங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால் ஃப்ளைட்டு 1 hour தான் ஜேர்னி. ஸோ நான் ஊழியக்காரியாக இல்லைன்னா நான் இந்த மாதிரி நினச்சே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவும் மாட்டேன். இவ்வளோ பணங்கள் எனக்கு இருந்திருக்காது. அதை நான் இன்றைக்கி சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.